எல்லாருக்கும் வணக்கம். அந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்க உறங்க மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலப்பக்கத்தின் நிழலாய் இருப்பவர். பகல் வெயிலாகில் இரவு நிலவாகில் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் உன்னை எல்லா திங்குக்கு வழி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். இஸ்ரவேலை காக்கிற தேவன். இஸ்ரவேல் தேவனை பார்க்கணும். அப்பொழுதுதான் தேவன் அவங்களை காத்துக்கொள்வார். தேவனை பார்க்காவிட்டால் அவங்கள ஒரு கை பார்த்து விட்டுருவார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்க இன்றைக்கும் தேவனை நோக்கி பார்க்காமல், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்றைக்கும் பாழாய் பாடாய் சுடுகாடாய் அந்த எருசலேம் மாறிவிட்டது. 1800 வருஷமாக இயேசு வந்து போன பின்னாடி இந்த வார்த்தையை வைத்து கொண்டு இன்னும் புரியாமல் அறியாமல் சுட்டெரிக்கப்படுகிறார்கள். ஆகவே இன்னும் அடிக்கப்படுகிறார்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஒத்தாசையாய் உதவியாய் தேவனுடைய கரத்தில் பகல் வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. வெயில் இன்றைக்கி பல நாட்டில் அக்னியாய் கொட்டுது. ஒரே மாதத்தில் 5000 பேர். யாரும் சுட வேண்டியதில்லை, சூரியனை சுட்டு தள்ளிவிடும். ஆகவே பகல் வெயிலாகிலும் இரவு நிலவாகிலும் நிலவு கொஞ்சம் அசைஞ்சா பூமி பூகம்பத்தினால் நம்மை புதைச்சி விடும், எரிச்சு விடும். ஆகவே இதெல்லாம் சேதப்படுத்தாது இருக்கணும் அப்படின்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துனுடைய கரத்தில் இருக்கணும். அவருடைய பாதத்தில் அமரணும். ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தேவனுடைய ஒத்தாசை இருந்தால் தான் இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாக செம்மையாக இருக்கும். சரி, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு இல்லாமல் பைபிள் இல்லாமல் இயேசு நம்பாத வாழ்கிறாங்க. வாழ்ந்து என்ன பண்ண போகிறாங்க? வாழ்ந்து வாழாமல் அழிஞ்சு போகிறாங்க. ஆகவே இன்னொரு உலகத்தில் இம்மையிலையும் மறுமையிலையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இயேசு தருகிறார். அதுக்கு காலம் நெருங்கி விட்டது. தேவன் இன்னும் சபையை, தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய வார்த்தையை நம்புகிற ஜனத்தை சீக்கிரமாய் பெரிய காரியம் செய்ய முடியாய் மேன்மையாக செம்மையாய் வைப்பார். அதுக்காக தான் இந்த வாக்குத்தத்தம். எதுவும் சேதப்படுத்தாது, எல்லா தீங்குக்கு விலக்கி தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். இந்த பூமியில் தீமைக்கு அளவே கிடையாது. கொஞ்சம் ஏமாந்தா நம்ம நேராக போனால் பின்னாடி வரவன் அடித்தானா இடித்தானா நம்ம வாழ்க்கை இடிஞ்சு போயிடும், நொடிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும், எரிஞ்சு போயிடும். ஆகவே எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற ஒரு தேவனுடைய வல்லமையான தேவதூதர்கள், வழியெல்லாம் காக்கிற தேவதூதர்கள், வாழ்க்கையெல்லாம் பாதுகாக்கிற தேவதூதர்கள். பணம் கம்மியாக இருந்தாலும் வாழலாம், ஆனால் நோயும் பேயும் வந்துச்சுன்னா வாழ்க்கை சங்காரமாயிரும். சிங்காரமான வாழ்க்கை சங்காரமாக மாறிடும். ஆகவே வேதத்தை சார்ந்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் ஒத்தாசை வரும். அதற்கு தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனே எனக்கு ஒத்தாசையாயிரும், உதவியாயிரும். ஒவ்வொரு நாளும் உடைய கரத்திலிருந்து எனக்கு உதவியும் பலனும் வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லும்போது தான் அது நமக்கு ஒத்தாசையாக இருக்கும், உதவியாக இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம். தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.